ஹாய் ஆல், வெல்கம் டு விபி டேரட் தமிழ். நான் உங்கள் விஷ்ணுப்ரியா, டேரட் கார்ட் ரீடர், பெண்டலாம் ஸ்பிரிச்சுவல் பெண்டலாம் டவுசிங் எக்ஸ்பர்ட் அண்ட் ஏஞ்சல் ஹீலர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் மந்த்துக்கான ரீடிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஸ்டோன் ரீடிங் ப்ளஸ் வந்து நம்ம வழக்கம் போல் டேரட் ரீடிங் ரெண்டும் மிக்ஸ் பண்ணுன்னா ஒரு ரீடிங் தான். இதில் உங்கள் கேரியர், லவ், அதுக்கப்புறம் உங்களோட ஃபினான்ஷியல், அவங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வரும். இது வந்து ஸ்டோன் ப்ளஸ் ரீடிங். ஸோ உங்களுக்கான அந்த ரெமெடியும் இதில் வந்துடும். ஓகேவா? இதுக்கு நீங்கள் பைல் 1, பைல் 2 அண்ட் பைல் 3 சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அந்த பைலை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கான பைல் என்ன சொல்லுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெசனேட் ஆகுன்றதை நான் நம்புகிறேன். இல்லை உங்களுக்கு எந்த பைல் வந்து ரெசனேட் ஆகுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ளஸ் ரோஸ் குவாட்ஸ் ஸ்டோனும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இது எதை குறிக்குது அப்படின்னா லவ் அண்டு ஹீலிங்கை குறிக்கிறது ரோஸ் குவாட்ஸ். ஓகேங்களா? வாங்க ரீடிங்குள்ளே போயிடலாம். இதில் என்ன செப்டம்பர் மந்த் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேமிலி பாண்டிங் வந்து பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபேமிலி பாண்டிங் வந்து எமோஷ்னலான ஹாப்பியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். நார்மலான ஃபேமிலி பாண்டிங்காக இருக்காது. இப்போது நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பிரிஞ்சிருக்கீங்க, ஸோ அது ரீயூனிட் ஆகுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்ப்புகளில் இருப்பீங்க. அவங்களுக்கு அந்த கனெக்டிங்கே ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். காலத்துக்கும் மறக்க முடியாத ஒரு கனெக்டிங்காக இருக்கும். ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப பாசிட்டிவான ஒரு கனெக்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்க, குழந்தை பிறப்புக்கு எதிர்பார்த்துட்ருக்கிற பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான அமைப்புகள் வந்து செப்டம்பர் மந்த்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் கூட ஒரு கேர் அண்ட் லவ் அந்த எனர்ஜிஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வரும் இந்த மந்த் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு, சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு நியூ ப்ரப்போசல்ஸ், நியூ கமிட்மெண்ட் இந்த மாதிரி கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. ஓவரால் சொல்ல போனோம்னா லவ்வில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் ஓரளவுக்கு சால்வ் ஆகி உங்களோட லவ் ரீயூனிட்காக வெயிட் பண்ணுறவங்க, ரிலேஷன்ஷிப் ரீயூனிட்காக வெயிட் பண்ணுறவங்க அண்ட் நியூ லவ்வுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக செப்டம்பர் மந்த் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்றதும் இந்த இடத்துல இண்டிகேட் ஆகுது. புதுசாக திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க, குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும் செப்டம்பர் மந்த் ரொம்பவே பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றதையும் இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணுறாங்க. பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன ரெமெடி அண்ட் அட்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, செல்ஃப் லவ்வை நீங்கள் எப்போயுமே ப்ராக்டிக்ஸாக வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. உங்களோட வேல்யூவை நீங்கள் கண்டிப்பாக ரெகக்னைஸ் பண்ணுங்கள் அப்படின்றது தான் பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கான ஒரு சின்ன ரெமெடியாக இருந்தாலும் சரி, அதை அட்வைஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இது உங்களுக்கு ரொம்பவே உங்களோட லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்து ரொம்பவே உறுதுணையாக இருக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்துடலாம். ஸ்டோன் சிட்ரிங். இதுக்கான ஒரு அடையாளம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் அண்ட் க்ரோத். ஓகே, பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு சக்ஸஸ் அண்ட் க்ரோத். இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கேரியராகவும் ஃபினான்ஷியலாகவும் ரொம்ப ஸ்ட்ரக் சுச்சுவேஷன்ஸில் இருக்கிறவங்க, நியூ ஃபினான்ஸ் ஆஃபர்ஸை வந்து எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு சடனாக ஒரு க்ரோத் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸில் இல்லை ஜாபில் ப்ரமோட்டை எதிர்பார்த்துட்ருக்கிறவங்க, பிஸ்னஸில் க்ரோத் இல்லை அடுத்த வாய்ப்புகளை எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக இந்த மந்த் இருக்கும் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நியூ ப்ராஜெக்ட் ஏதாவது எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க பைல் 2 சூஸ் பண்ணுறவங்கன்னா, அது கூட சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறாங்க. மணி ஃப்ளோ இல்லாமல் இருக்குது இவ்வளோ நாளாக அப்படின்னா, அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு
இம்ப்ரூவ் ஆக போகுது அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க. அன்எக்ஸ்பெக்டடான பிளஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அது கடவுளோட ஆசீர்வாதங்களா இருக்கலாம், உங்கள் முன்னோர்களோட ஆசீர்வாதங்களா இருக்கலாம். எது வேணாலும் அன்எக்ஸ்பெக்டடாக சடனாக, இல்லை நீங்கள் எங்கேயாவது கோயிலுக்கு போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு புனித ஸ்தலங்களுக்கு போகிறீங்கன்னா ஏதாவது பெரியவங்க மூலியமாக அன்எக்ஸ்பெக்டடான சடனான ஒரு பிளஸ்ஸிங்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மந்த் இருக்குது அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சக்ஸஸும் க்ரோத்தும் இந்த மந்த்து ரெண்டும் ஒன்று சேர கிடைக்க போகுது அப்படின்றதையும் இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணுறாங்க. உங்களுக்கான ரெமெடி ஆர் அட்வைஸாக எடுத்துக்கலாம். உங்களோட டேலண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மித்தவங்களுக்காக உங்கள் டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்காக நீங்கள் செல்ஃபாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே க்ரோத் கிடைக்கும். கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைங்க. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அண்டு கான்ஃபிடென்ட்டோட ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா, அது நீங்கள் எடுத்து வைக்கிறப்போ அது உங்கள் மன திருப்தி எதாக இருந்தாலும் ஏற்றுக்கும் அப்படின்றது தான் இந்த இடத்துல இண்டிகேட் ஆகுது. ஸோ ஓவரால் பார்க்க போனால் பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு செப்டம்பர் மந்த் க்ரோத் அண்டு சக்ஸஸை வந்து நோக்கி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அமெத்திஸ்ட் ஸ்டோன். ஓகேங்களா, இது எதை இண்டிகேட் பண்ணுது? பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு செப்டம்பர் மந்த் ரீடிங் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். அதாவது ஸ்பிரிச்சுவல் அண்ட் அவேக்கிங்னு சொல்லி இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் மந்த் உங்களுக்கு ரொம்பவே மனசு ஒரு தெளிவாக தண்ணி மாதிரி தூய்மையான ஒரு கிளாரிட்டி வந்து இருக்கும். ஸ்பிரிச்சுவலை நோக்கி பயணம் பண்ணுறவங்க, ஸ்பிரிச்சுவலுக்காக ஏதாவது ஆன்மீக குரு, ஆன்மீக வழியில் தெய்வங்களை தேடுறவங்களுக்கு இந்த மந்த் ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. உங்களை தேடி சில ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் வந்து தானாகவே வர்றதுக்கான அமைப்பு கூட இருக்குது. உங்களோட ஓல்டு சைக்கிள் லைஃப்பில் பாஸ்ட் விஷயங்களை க்ளோஸ் பண்ணிவிட்டு நியூவாக ஸ்டார்ட் பண்ண சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. பழைய விஷயங்களே மனசை போட்டு குழப்புறது, பழைய விஷயங்களவே யோசிச்சுட்டு உங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இல்லாமல் நியூ சர்க்கிள், நியூ மெம்பர்ஸ், நியூ பேஸ் எடுத்து நீங்கள் போனீங்க அப்படின்னா சக்ஸஸ் வந்து உங்களை நோக்கி இருக்கும். அது நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக போனீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. இந்த மந்த் பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களோட இன்ட்யூஷன் வெரி ஸ்ட்ராங்காக இருக்கும். யூனிவர்ஸ்லேருந்து மெசேஜை நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. அது ஏஞ்சல்ஸாக இருக்கலாம், சிண்டம்ஸாக இருக்கலாம், ஸ்கையாக இருக்கலாம், பட்டர்ஃப்ளையஸாக இருக்கலாம், எந்த ஒரு சிண்டம்ஸ் மூலியமாகவோ நம்பர்ஸாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் பைல் 3 சூஸ் பண்ணுறவங்க யூனிவர்ஸ் கிட்டேருந்து ஏதாவது ஒரு மெசேஜை வந்து ரிசீவ் பண்ணிடுவீங்க இந்த மந்த் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. செப்டம்பர் மந்த் பைல் 3 சூஸ் பண்ணுறவங்க. அதுக்கப்புறம் பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ரெமெடி ஆர் அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள். டிவைன் அவங்க கூட கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அதுக்கான டைம் நீங்கள் கொடுங்க, கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். கொஞ்சம் சோஷியலாக எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் இருங்க. அலோனாக இருக்காமல் கொஞ்சம் சோஷியலாக இருக்கிறதுக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணியிருக்காங்க இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு. இதில் எந்த பைல் உங்களுக்கு உண்மையிலேயே உங்கள் இன்ட்யூஷன் படி ரெசோனேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் விபி டேரட் தமிழ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.